ரொம்ப சந்தோஷம். தம்பியெல்லாம் மறந்து இருந்தா ஒரே விஷயம் மறந்து எங்க கட்ட பிசினஸ் கேட்டு எங்க சேது மாமா என்னை கலாத்துக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா ஃபுல்லாக ஆள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொல்லி மாமா எனக்கு வந்துட்டு ஒரு 50-60 டிக்கெட்டா மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிட்டு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா, இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், கார் ஊத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏற இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசஞ்ச படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் 2 தட்டு என்ன பாடுவேன், லேசாக அதை ஓப்பன் பண்ணி விடுகிறேன், புண்ணியமாக இந்த கதவை கொஞ்சம் திறங்கினேன். அப்படியே காற்று வந்து மேலே அடிச்ச மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத எல்லாம் சரியாகும் சரியா வாங்க நல்லா இருப்பேன், எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறேன். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடுறது. மறுநாள் காலில் இருந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம், பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போகணும். எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து 3 நிமிஷத்துக்கு காலையில் கால் பண்ணி தான் நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னு பகிர்ப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு பகிர்ப்பு, சார் வணக்கம் சார் நான் கவனிக்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் இருந்தேன். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டுட்டாரு, என்னங்க பாட்டு சார் சாங்க இந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியல எனக்கு உங்களுக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்குங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டேன், யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ப்ரைவேட்டில் டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணேன், அதான் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க போங்க வாங்க பார்த்தாரு, சும்மா இல்லை அவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மள ஒரு ஆளே இல்லை, இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்து சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டார் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விழா வண்டி அப்படின்னு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயாவுக்கு ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்து அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்கில் வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தோன்றுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கட்டுச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கிறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிற வாழ்க்கையில் சேர்க்கிறப்ப அந்த பதிவு நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா. இது எனக்கு நான் மட்டும் என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க விட்டு ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில்
உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமாக இருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து வந்து ராஜமேன் சார், உங்களோட ஒர்க் ரொம்ப நன்றி சார். இந்த